இன்றைக்கி நம்ம 100 நாள் 100 டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலையை வச்சு தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு துவையில போட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா ஜூஸாக அடித்து குடிக்கலாம், இல்லைன்னா பொடியாக நுணுக்கி சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். இந்த 3 விதமாகவும் செய்யலாம். நான் இப்போ வந்து கொடம்புளி வச்சு உளுத்தம்பருப்பு வச்சு நான் வந்து பொடி நுணுக்கியிருக்கேன். அதை தான் சாதத்தில் போட்டு நான் அதில் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். கொடம்புளி வச்சுக்கிட்டோம்னா புளியை விட வந்து உங்களுக்கு கொடம்புளி ரொம்ப ஹீட் இல்லை, குளிர்ச்சியானது, கேரளா ஸ்பெஷல். அதனால் அதை வச்சு நம்ம பொடி நுணுக்கி சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. முடிக்கு நல்லது, முடி வளர்ச்சியை தூண்டும். நல்லா அதாவது அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. முடி வளர்ச்சியை தூண்டுது, நரைமுடியை தடுக்குது, இளநரையை தடுக்குது. அதனால் இதை வந்து நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ஜூஸாக காலையில் வெறும் வயிற்றுலையும் தயிரோடு போட்டு நம்ம மோராக அடித்து குடித்தோம்னா வெறும் வயிற்றுல அதுவும் நல்லது தான். இது 2 விதமாகவும் சாப்பிடலாம், இதை வந்து 3 விதமாக சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். நம்ம சாப்பாட்டில் போட்டால் தூக்கி போட்டுருவோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, தேங்க்யூ.